Hi, in this video we are going to see Arrhenius equation. Arrhenius theorem actually என்ன explain பண்ணுதுன்னா rate of a reaction வந்து எப்படி increase ஆகுது நம்ம temperature increase பண்ணும்போது அப்படின்றத வந்து அப்படின்றத ஒரு கான்செப்ட்ல ஒரு equation வந்து அவங்க derive பண்றாங்க. So rate நம்மளோட rate of a reaction increase ஆகுது with increase in temperature அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்றாங்க. ஜென்ரலா இன்க்ரீஸ் இன் ரேட் வந்து ஒவ்வொரு ரியாக்ஷனுக்கும் வந்து டிஃபர் ஆகும். இப்போ வந்து எக்ஸாம்பிள் என்ன சொல்றாங்கன்னா, இப்போ ஒரு ரியாக்ஷன் ரூம் டெம்பரேச்சர்ல நடக்குதுன்னா, இப்போ நம்ம அந்த டெம்பரேச்சரை வந்து ஒரு 10 டிகிரி செல்சியஸ்க்கு இன்க்ரீஸ் பண்ணோம்னா அந்த ரியாக்ஷனோட ஸ்பீடு வந்து டபுள் ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. பட் நிறைய ரியாக்ஷன்ஸ் வந்து ரூம் டெம்பரேச்சர்லேயே நடக்காது. ஸோ நமக்கு வந்து அந்த மாதிரி நடக்காத ரியாக்ஷன்ஸ்க்குலாம் வந்து நமக்கு ஹையர் டெம்பரேச்சர் தேவைப்படும். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் என்ன சொல்றாங்கன்னா, H2 and O2, the reaction between H2 and O2 to form H2O. இந்த ரியாக்ஷனை தான் வந்து இதுக்கு எக்ஸாம்பிளா சொல்றாங்க. இது வந்து ஜென்ரலா நம்ம ரூம் டெம்பரேச்சர்ல நடக்காது. பட் வென் ஒரு எலக்ட்ரிக் ஸ்பார்க் வந்து நம்ம கொடுத்தோம்னா இந்த ரியாக்ஷன் வந்து ஸ்பீட் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? அதாவது ஒரு எலக்ட்ரிக் ஸ்பார்க் கொடுக்கும்போது தி ரியாக்ஷன் டேக்ஸ் பிளேஸ். அந்த எலக்ட்ரிக் ஸ்பார்க் கொடுக்கறதுனால தான் வந்து அந்த H2 and O2 டு ஃபார்ம் H2O அந்த ரியாக்ஷனே நடக்குது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. என்ன ரியாக்ஷன்? H2, தி ரியாக்ஷன் பிட்வீன் H2 and O2 டு ஃபார்ம் H2 takes place when electric spark is passed. ஸோ இதுலேருந்து என்ன கன்க்ளூட் பண்ண வராங்கன்னா, தி ரேட் ஆஃப் அ ரியாக்ஷன் இன்க்ரீஸ் வித் இன்க்ரீஸ் இன் டெம்பரேச்சர். டெம்பரேச்சர்னால வந்து நம்ம ரியாக்ஷனோட ரேட்ல வந்து நமக்கு சேஞ்ச் இருக்கு. ஸோ இதுதான் வந்து இதுலேருந்து கன்க்ளூட் பண்றாங்க. Arrhenius suggested that rate constant varies with temperature. So he proposed a formula that rate constant is directly proportional to e power minus EA by RT. So he proposed the relation between rate constant and temperature, that is K is equal to A e power minus EA by RT. This is the equation proposed by Arrhenius to explain the relationship between rate constant and temperature. Where K is the rate constant, A வந்து frequency factor, EA activation energy, T is the temperature. T is the absolute temperature. T is the absolute temperature.
and it is expressed in Kelvin. For temperature, we used to express in degrees Celsius or in Kelvin. In this case, we are expressing temperature in Kelvin. And the frequency factor. The frequency factor A is related to a frequency of collision, that is a number of collisions per second. And according to Arrhenius, EA, that is the activation energy, is the minimum amount of energy for a reaction to takes place. Then taking log on both sides, we get ln K is equal to ln of A. If we have multiplication, then it becomes addition. AE வந்து multiplication இருக்கு. So ln எடுக்கும்போது ln A plus addition மாறிடும். ln A plus ln E minus EA by RT. Next வந்து ln E ஓட வேல்யூ வந்து 1. So ln K is equal to ln A plus minus EA by RT. When ln E becomes 1, ln E வந்து 1 மாறிடுச்சுன்னா நமக்கு EA minus RT தான் இருக்கு. So அதனால minus EA by RT. So ln K is equal to ln A minus இதை தனித்தனியா பிரிச்சிடும் EA by R 1 by T அப்படின்னு பிரிச்சிடும். So இந்த ஈக்குவேஷன் வந்து நமக்கு எதை ஞாபகப்படுத்துதுன்னா ஸ்ட்ரைட் லைன் ஈக்குவேஷன் y is equal to C plus mx. இதுல ஸ்லோப் வந்து EA by R. இந்த ஈக்குவேஷன்ல இருந்து என்ன சொல்ல வராங்கன்னா நம்ம வந்து ln K versus 1 by T அதை வந்து ஒரு கிராஃபா பிளாட் பண்ணோம்னா நமக்கு வந்து நெகட்டிவ் ஸ்லோப் minus EA by R கிடைக்கும் அப்படின்னு கன்க்ளூட் பண்றாங்க. ஃபர்தரா அரினியஸ் என்ன சொல்றாருன்னா, இப்போ நம்ம பார்த்திருக்கிறது வந்து ஒரு டெம்பரேச்சர், 2 டிஃப்ரெண்ட் டெம்பரேச்சருக்கும் நம்ம வந்து ரேட் கான்ஸ்டன்ட் வேல்யூஸ் கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு ஈக்குவேஷன் வந்து டிரைவ் பண்றாரு. ஸோ நெக்ஸ்ட் அந்த ஈக்குவேஷன் தான் நம்ம பார்க்க போறோம். So T is equal to T1. When we substitute the temperature T is equal to T1 in the ln equation, ln K is equal to ln E minus EA divided by RT1. RT க்கு பதிலா RT1 ன்னு எழுதுறோம். So 2 different temperature ன்றதுனால K வந்து K1, 2 different temperature ன்றதுனால T1 and T2. ln K2 is equal to ln E minus EA divided by RT2. இதை வந்து ஈக்குவேஷன் 1 ன்னு வச்சுக்கலாம், இதை வந்து ஈக்குவேஷன் 2 ன்னு வச்சுக்கலாம். இப்போ எப்போதுமே பெரிய நம்பர் தான் நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்துப்போம். ஸோ 2 minus 1, equation 2 minus equation 1. See, 2 minus 1 means ln K2 minus ln K1 is equal to minus
EA by RT2 minus of minus EA by RT1. So in ln இப்ப minus இருக்கிறதுனால ln K2 divided by K1. மைனஸ்க்கு நம்ம ln எடுத்தோம்னா நமக்கு வந்து டிவைட் ஆயிடும். So ln K2 divided by ln K1 is equal to minus EA by RT2 minus into minus plus, okay, plus EA divided by RT1. In the ln K2 minus ln K1 is equal to minus EA by RT2 plus EA by RT1. So இது ஒரு equation. Ln K2 minus ln K1 is equal to minus EA by RT2 plus EA by RT1. இது வந்து ln equation. இது வந்து ஒரு ஈக்குவேஷன். இந்த ஈக்குவேஷன்ல இருந்து நம்ம என்னென்ன டிரைவ் பண்ணலாம்னா, இந்த ஈக்குவேஷன் வந்து EA rate constant K1 and K2 from temperatures T1 and T2. இந்த ஈக்குவேஷன் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா to calculate EA. EA னா நமக்கு தெரியும் activation energy from rate constant K1 and K2 at temperatures T1 and T2. So இது ஒரு ஈக்குவேஷன். இது வந்து ln ஈக்குவேஷன். இது இல்லாம அவங்க வந்து ln ஈக்குவேஷன் ஒன்னு டிரைவ் பண்றாங்க. நம்ம வந்து லாஸ்டா ln ஈக்குவேஷன் பார்த்தோம். இப்போ வந்து lnல இருந்து log கன்வெர்ட் பண்ணி அதுக்கு ஒரு ஈக்குவேஷன் கொடுத்திருக்காங்க. அதுக்கும் அதேதான் ln K2 minus இந்த ஈக்குவேஷன் எடுத்துக்கிறோம். அதாவது ln K2 minus K1 அதான் ln K2 divided by K1 ன்னு நம்ம வந்து எடுத்துக்கிட்டோம் is equal to minus EA by RT2 plus EA by RT1. இந்த ஈக்குவேஷன் எடுத்துக்கிறோம். ஸோ இங்கே எது காமனாக இருக்கு? EA காமனாக இருக்கு, R காமனாக இருக்கு. ஸோ அதை வெளியே எடுத்துக்கிறோம். அப்போ நமக்கு என்ன கிடைக்கும்னா ln K2 divided by K1. இது ஏன் K2 by K1 ன்னு இருக்குன்னு முன்னாடி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம். ஸோ இது வந்து காமனாக எடுத்துட்டா நமக்கு என்ன கிடைக்கும்னா 1 by T1 minus 1 by T2. இந்த ஈக்குவேஷன் கிடைக்கும். இது ஏன் ஃபர்ஸ்ட் T1 வருதுன்னா T2க்கு பக்கத்துல என்ன சைன் இருக்கு? நெகட்டிவ் சைன் இருக்கு. ஸோ நம்ம வந்து அதை அரேஞ்ச் பண்ணிக்கிட்டோம். பாசிட்டிவ் சைன் வந்து T1 பக்கத்துல இருக்கு. ஸோ 1 by T1 முன்னாடி கொடுத்துட்டு minus 1 by T2 நெக்ஸ்ட் பிளேஸ் பண்ணிட்டோம். ஸோ இப்போ இதுக்கு வந்து log எடுத்தா நமக்கு என்ன கிடைக்கும்னா ln வந்து log கன்வெர்ட் பண்றோம். 2.303 log of K2 by K1 is equal to EA by R. இதுக்கு வந்து இவங்க என்ன எடுத்துக்கிறாங்க? LCM எடுத்துக்கிறாங்க. இங்க நமக்கு டினாமினேட்டர்ல என்ன இருக்கு? 2 different temperatures T1 T2 இருக்கு. ஸோ T1 T2 ரெண்டுமே டிஃப்ரெண்ட். ஸோ T1 T2 போட்டுட்டு இங்க வந்து T1 இருக்கு, T2 இல்ல. ஸோ T2 இதெல்லாம் வந்து ஜெனரல் மேக்ஸ் தான். ஸோ ஈஸி தான். இங்க வந்து T2 இருக்கு. ஸோ என்ன இல்லை? T1 இல்லை. ஸோ இதை வந்து சால்வ் பண்ணியிருக்காங்க. 1 by T1 minus 1 by T2 இங்க சிம்பிள் மேக்ஸ் வச்சு சால்வ் பண்ணியிருக்காங்க. ஸோ
ஸோ இதுதான் வந்து லாக் ஈக்குவேஷன். ரெண்டு ஈக்குவேஷன் நம்ம வந்து இதுலேருந்து டெரைவ் பண்ணியிருக்கோம். ஒன்று லான் ஈக்குவேஷன், இன்னொன்று லாக் ஈக்குவேஷன். லானை லாகாக கன்வெர்ட் பண்ணோன்னா ஒன்று 2.303 மல்டிப்ளை பண்ணிக்கணும், அவ்வளோதான். அரினஸ் தியரியை சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணோன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஜெனரல் ஈக்குவேஷன் கொடுத்துக்கிறாங்க. அதாவது ரேட் கான்ஸ்டன்ட்டையும் டெம்பரேச்சரையும் வச்சு ஒரு சிம்பிள் ரிலேஷன் K is equal to AE minus EA divided by RT. அப்புறம் இந்த ஈக்குவேஷனுக்கு எக்ஸ்பேன்ஷன் கேனா என்ன ஏனா என்ன அது முன்னாடி ஸ்லைட்ஸ்லேயே பார்த்துட்டோம். ஏனா என்ன ஆர்டி அப்படின்னா என்னென்ன. ஸோ இந்த ஈக்குவேஷனுக்கு லான் எடுத்துக்கிறாங்க. ஸோ அதுவும் நம்ம வந்து ப்ரீவியஸ் ஸ்லைட்ஸ்லேயே பார்த்துட்டோம். தென் அந்த லான் எடுத்த ஈக்குவேஷனை ஸ்ட்ரைட் லைன் ஈக்குவேஷன் y is equal to mx plus c அந்த மாதிரி வருது அப்படின்ட்டு அதுக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன். நெக்ஸ்ட் இது வந்து சிங்கிள் டெம்பரேச்சருக்கு இது வந்து எக்ஸ்பிளனேஷனும் கொடுக்குறாங்க. ஸோ இப்போ வந்து 2 டெம்பரேச்சர்ஸ் இருந்துச்சுன்னா அதுக்கு வந்து அரினஸ் ஈக்குவேஷன் எப்படி வரும் அப்படின்னு சொல்றதுக்காக அதுக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன். அப்போ வந்து நம்ம வந்து வெறும் டீன்னு எடுத்தது T1 அண்ட் T2 2 டிஃப்ரெண்ட் டெம்பரேச்சர்ஸ்க்கு நம்ம வந்து ரெண்டு ஈக்குவேஷன்ஸ் டிரைவ் பண்ணியிருக்கோம். ஒன்று வந்து லான் ஈக்குவேஷன், இன்னொன்று வந்து லாக் ஈக்குவேஷன். சிம்பிள். இவ்வளோதான் வந்து அரினஸ் தியரி.